திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் பகுதியில் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 9,32,400 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திம்மனாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் தனது காரில் வெங்களாபுரம் பகுதியில் 9,32,400 ரூபாய் பணத்துடன் பயணித்துள்ளார். அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் சிந்தலவாடி பெட்ரோல் பங்க் அருகே கண்டெய்னர் லாரியில் ஓட்டுநர் வடிவேல்ராஜ் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 4,75,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மருதூர் செக் போஸ்டில் திருச்சியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 1,00,000 ரூபாய், சின்ன ரெட்டியப்பட்டியில் மினி சரக்கு வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட 1,05,000 ரூபாய், புலியூரில் கேரளா மாநிலத்தில் இருந்து வந்த ஸ்ரீஜித் என்பவரிடம் 1,30,000 ரூபாயினை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 1,02,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அம்மாப்பேட்டை PK புதூர் பகுதியைச் சேர்ந்த வெங்காய வியாபாரி ராஜா புதுப்பாளையம் பகுதியில் வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டுள்ளனர். அப்போது ஆவணம் இல்லாமல் அவர் வைத்திருந்த 1,02,750 ரூபாயை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திமுக கட்சி கொடிகள் மற்றும் பேனர்களை அதிகாரிகள் அகற்றவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 2 நாட்கள் முடிந்த பிறகும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்டவைகளின் பேனர்கள், சுவரொட்டிகள், கட்சி கொடிகள் அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் பத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் அரசியல் கட்சி கொடிகள், சுவரொட்டிகள் தற்போது வரை அகற்றப்படாமல் உள்ளது. ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் உரிமம் பெற்ற 4 பிஸ்டல் உட்பட 68 துப்பாக்கிகள் காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டன. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 1,30,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை ஒட்டி சோழத்தரம் காவல் நிலையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திருவாரூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற 1,30,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர்.